السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பின் முதல் பாடமாக நாம் பார்க்க இருப்பது அக்ஸருல் முக்தஸராத்தி ஃபில் ஹயவானாத்தி வத்துயூரி வல் ஹஷராத்தில் முஹர்ரமத்தி அக்லுஹா. உண்பதற்கு ஹராமாக்கப்பட்ட விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் தொடர்பான சுருக்கமான பாடம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் ஹயவானாத்து والطيور والحشرات المحرمة أكلها في الشريعة المطهرة. தூய்மையான மார்க்கத்தில் உண்பதற்கு தடை செய்யப்பட்ட விலங்குகள், பறவைகள், பூச்சிகள். அல் முஹர்ரமு மினல் ஹயவானி, விலங்குகளில் ஹராமாக்கப்பட்டவைகள். வத்தைரி, இன்னும் பறவைகளில் ஹராமாக்கப்பட்டவைகள். நவ்ஆன், இரண்டு வகைகளாகும். எத்தனை வகைகள்? இரண்டு வகைகள். முதல் வகை நவ்உன் முஹர்ரமுன் பிஐனிஹி. நவ்உன் முஹர்ரமுன் பிஐனிஹி, அந்த உயிரினமே ஹராமாக்கப்பட்ட வகையாகும். அதுவே உண்பதற்கு தடை செய்யப்பட்டது. அந்த உயிரினம் முழுமையாக உண்பதற்கு தடை செய்யப்பட்டது. இரண்டாவது வகை வநவ்உம் முஹர்ரமுன் லிஸபபின் வாரிதின் அலைஹி. இரண்டாவது வகை என்னன்னு சொன்னா, ஹலாலான உயிரினம், அதன் மீது ஏற்பட்ட காரணத்தின் மூலமாக தடை செய்யப்பட்டது. ஹலாலான உயிரினம், ஆனால் அதில் ஏதேனும் ஒரு காரணம், உண்பதற்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணம் அந்த உயிரினத்தில் ஏற்பட்டிருக்குமையானால் அதன் காரணமாக உண்பதற்கு தடை செய்யப்படக்கூடிய வகை. ஃபனவ்உல் அவ்வல், முதல் வகை கல் ஹின்சீரி, பன்றியை போல. வஸ்ஸிபாஇ மினல் ஹயவானி, விலங்குகளில் வன விலங்குகளை போல. வன விலங்குகளை போல. வல் ஜவாரிஹி மினத் தைரி, காயங்களை ஏற்படுத்தக்கூடிய பறவைகளை போல. காயங்களை ஏற்படுத்தக்கூடிய பறவைகளை போல. ஒன்றை பிடித்து கீறி கிழித்து உண்ணக்கூடிய தன்மை கொண்ட பறவைகள், வேட்டையாடி உண்ணக்கூடிய பறவைகளை போல. வமா யக்குலு அல் ஜியஃப, செத்து போன சடலங்களை, செத்து போன சடலத்தை சாப்பிடக்கூடியவைகள். எதெல்லாம் செத்து போன சடலத்தை சாப்பிடுமோ அதுவும் உண்பதற்கு என்னது? ஹராமாகும். வல் ஹஷராத்தி, இன்னும் பூச்சிகள். ஹஷராத் கீழே அடிக்குறிப்பில் கொடுத்திருக்கிறாங்க. காலல் குர்துபியு ரஹ்மஹுல்லாஹ் அல் முஃபஸ்ஸிரு, இமாம் குர்துபி குர்ஆன் விரிவுரையாளரான, முஃபஸ்ஸிர்னா என்ன மீனிங்? குர்ஆன் விரிவுரையாளரான இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் ஃபில் ஜாமிஇ லிஅஹ்காமில் குர்ஆன் என்ற நூலில் ஜில்த் 7 சஃப்ஹா பக்கம் 119 குறிப்பிடுகிறார்கள். வல்லதி யதுல்லு அலா ஸிஹ்ஹத்தி ஹாதத் தஅவீல் அல் இஜ்மாஉ, அதாவது அந்த வசனத்திற்கான சரியான விளக்கத்தின் மூலமாக அறியப்படக்கூடிய சட்டத்தை குறிப்பிடுகிறார்கள். அல் இஜ்மா, அறிஞர்களின் யோகோபித்த
சட்டமானது அலா தஹ்ரீமில் அதிரதி, மலம் உயிரினங்களினுடைய கழிவு, அந்த மலமானது ஹராமாகும். எந்த உயிரினமா இருந்தாலும் சரி மலத்தை சாப்பிடுவது கூடாது. வல் பௌலி, சிறுநீர், சிறுநீர், எந்த உயிரினத்தின் சிறுநீரையும் குடிப்பது கூடாது, ஹராம். வல் ஹஷராத்தில் முஸ்தகதரத்தி, அருவருப்பாக கருதப்படும் பூச்சிகளை உண்பது கூடாது. வல் ஹுமுரி, கழுதைகளை உண்பது கூடாது, கழுதையும் ஹராம். மிம்மா லைஸ மذ்கூரன் ஃபி ஹாதிஹில் ஆயா, ஆயத்தினுடைய விளக்கத்துல இந்த கருத்தை கொண்டு வராங்க. ஆயத்தில் கூறப்படாத இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த வகையை சார்ந்தவைகளும் என்னவாகும், ஹராமாக்கப்படும், ஹராமாகும் என்பதில் அறிஞர்கள் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள், ஒருமித்த முடிவாகும். எனவே ஆதிரா, மலம், பவுல், சிறுநீர், எந்த ஒரு உயிரினத்தின் சிறுநீரையும் என்ன செய்யக்கூடாது, குடிப்பது கூடாது. ஏன் இதை நம்ம கொஞ்சம் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் என்றால், அறியாத சில மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஆதிரா மாட்டின் சாணத்தை என்ன செய்கிறார்கள், சுவையான உணவுகளில் தெளிர்த்து அதை உண்ணுகிறார்கள். அதை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதை பிறருக்கு உண்ண கொடுக்குறாங்க. சில கடைகளில் அந்த மாட்டின் அதிரா, அந்த சாணம், அந்த சாணத்தை தண்ணீரில் கலந்து தெளிர்க்கப்பட்ட நல்ல ஸ்வீட்டுகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதை விற்பனை செய்யறாங்க. அதையெல்லாம் தெரிந்து நாம் என்ன செய்யணும், எச்சரிக்கையாக தெளிர்க்கப்படாத அதிராவினுடைய நீர் தெளிக்கப்படாத உணவுகளை வாங்கி சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. அதிராவுடைய சில இடங்களில் இந்த அதிராவுடைய மாட்டின் சாணத்தின் அந்த துர்நாற்றம் அந்த சுவையான ஸ்வீட்டுகளில் வெளிப்படுவதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. ஆனால் அது தவறான நம்பிக்கை, அது சரியானது கிடையாது. மனிதனுக்கு ஒருபோதும் கழிவுகள் என்பது நன்மை தராது, தீமையை தரக்கூடியது என்பதை தூய்மையான நம்முடைய மார்க்கம், அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல ஹஷராத்தில் முஸ்தக்தரா, அருவருப்பாக காணப்படும் பூச்சிகள் எல்லாமே என்னது, பூச்சிகள், வண்டுகள் எல்லாமே என்னது, உண்பதற்கு ஹராமாகும். இதையெல்லாம் சில இடங்களில் சில மக்கள் என்ன செய்றாங்க, அருவருப்பான பூச்சிகளையும் உணவை போல உண்ணுகிறார்கள். சில சமயங்களில் அந்த உணவு அவர்களுக்கு என்னவாக மாறிவிடுகிறது, கேடாக, ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. ஆனால் தூய்மையான நம்முடைய மார்க்கம் அருவருப்பான பூச்சிகளை எல்லாம் உண்பதற்கு தடை செய்துள்ளது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதே போல வல் காதுராத், அசுத்தமானவைகள், காதுராத் அசுத்தமானவைகளை உண்பது கூடாது. வல் ஹயவான் வல் ஹயவானாத் அல்லதி தஆஃபுஹன் நுஃபூஸ், மனங்கள் வெறுத்து விடக்கூடிய, மனங்கள் வெறுத்து ஒதுக்கக்கூடிய விடக்கூடிய உயிரினங்களும் ஹராமாகும். ஆனா ஆயத்துல ஹதீஸ்ல வந்திருக்காது. ஆனா அந்த உயிரினத்தை பார்க்கும் போதே நமக்கு என்னவா இருக்கும், மனசு வெறுக்கும். உதாரணத்திற்கு எலியை எடுத்துக்கொள்ளுங்க. எலியை பார்ப்பதற்கு மனசு அப்படியே சாப்பிடும் போல ஆசை வருதா? அதை பார்த்தோன்னே நமக்கு வெறுப்பு ஏற்படுதா? வெறுப்பு ஏற்படுது. ஆனா எலி சாப்பிடக்கூடாதுன்னு குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்திருக்குதா? வரல. சரிங்களா? ஆனா இதை இப்படி இந்த மாதிரிலாம் என்ன செய்யறாங்க, சில பின்வந்த அறிவினர்கள், மார்க்கத்தை முறையாக முன் சென்ற அறிஞர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளாத, சரியான விளக்கம் இல்லாதவங்க எலியை சாப்பிடலாம் என்ற ஃபத்வாவை கொடுக்குறாங்க. ஆனால் தவறு. எலி என்னதாக இருக்கு, என்னது, அது உண்பதற்கு தடை செய்யப்பட்டது. காரணம், மனம் இருக்கக்கூடிய நிலையில் உள்ளதாகும். இப்ப மனங்கள் எவற்றையெல்லாம் வெறுத்து ஒதுக்கி விடுமோ அப்படியான உயிரினங்களை உண்பதும் கூடாது. ஏனென்றால் அப்படியான உயிரினங்கள் முஸ்தகதரத்துன், அசுத்தமானவைகளாகவும்,
வ முஸ்தஹ்பதத்துன் தூய்மையற்றவைகளாகும், அசுத்தங்களும் கலந்து விட்டவைகளாகும். வல் ஹபீசு மத்அமுஹு அதனுடைய உண்ணும் இடம் என்னவாக இருக்கிறது? அசுத்தமாக இருக்கிறது. உதாரணமாக புழு, பாத்ரூமில் இருக்கக்கூடிய புழு. அதே போல சில சைனாவில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, செய்தியாக கேள்விப்பட்டதுதான், மாடை செத்து போன மாடை புதைத்து விடுவார்கள். அந்த மாட்டை சாப்பிடக்கூடிய அந்த புழு இருக்கு பார்த்தீங்களா, அந்த புழு ஒவ்வொரு புழுவா அது நிறைய புழுக்கள் ஏற்பட்டு அந்த புழுக்களை ஒன்றை ஒன்று சாப்பிட்டு கடைசியாக இருக்கக்கூடிய அந்த புழுவை என்ன செய்வார்களாம், அதை எடுத்து அதை சமைத்து சாப்பிடுவாங்க. அந்த புழு அவ்வளவு டேஸ்டா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா அது என்னது? புழு. செத்து போன பிணத்தை சாப்பிடக்கூடிய புழு என்னதுமா? ஹராம். ஏன்னா செத்து போன உடல் என்பது என்னவாகிவிடும்? கெட்டு போய்விடும். இப்ப கெட்டு போன அசுத்தமான ஒன்றை சாப்பிடக்கூடியதும் என்னது? ஹராமாகும். அசுத்தமான இடங்களில் வாழக்கூடிய புழு பூச்சிகளும் என்னது? ஹராமாகும். அதே போல அசுத்தமான சாக்கடை குப்பைகளை சாப்பிடக்கூடிய கோழியின் இறைச்சி, அந்த கோழியினுடைய முட்டையும் என்னது? ஹராமாகும். அதற்கு பேர் என்ன? ஜுல்லாலா. ஜுல்லாலாவும் என்னதுமா? ஹராமாகும். இதனாலே படிச்சிருக்கோம் ஜுல்லாலா, அது பின்னால வருது. இப்ப இந்த முதல் வகை என்னது? அந்நவ்வுல் அவ்வல் முஹர்ரமுன் பிஐனிஹி. அந்த உயிரினமே என்னது? அந்த உயிரினமே எந்த ஒரு காரணமும் இல்லாமலேயே அந்த உயிரினமே ஹராம் என்பதற்கு தடை செய்யப்பட்ட உயிரினங்களாகும். பறவைகள், உயிரினங்கள், பூச்சிகளாகும். இரண்டாவது வகை காரணத்தின் மூலமாக ஹராம் ஆக்கப்படும் உயிரினங்கள், ஆனா உண்பதற்கு ஹலால். அந்த ஹலாலான உயிரினத்தில் ஏதேனும் உண்பதற்கு தடை செய்யப்படும், உண்பதை தடை செய்யக்கூடிய காரணங்கள் ஏற்பட்டு விடுமையானால் அதன் காரணமாக தடையாகக்கூடிய வகை உயிரினங்கள். அந்நவ்வு சானி கல் மைத்ததி, செத்து போனவைகளை போல. இப்ப ஆடு உண்பதற்கு ஹலாலா ஹராமா? ஹலால். மாடு உண்பதற்கு ஹலாலா ஹராமா? ஹலால். கோழி ஹலால். ஆனால் தானாக செத்து விட்டது, நாம் அறுத்து சாப்பிட்டா அது ஹலால். தானாக செத்து விட்டால், அறுப்பதற்கு முன்பாக தானாக செத்துவிட்ட ஆடு, மாடு, ஒட்டகம், கோழி உண்பதற்கு ஹராமாகும். அதே போல வகுல்லிமா நகஸஹு ஷர்துன் மின் ஷுரூத்தி ஸகாத்தி. ஸகாத் அப்படின்னு சொன்னா அறுப்பது. அறுப்பதின் நிபந்தனைகளில் ஏதேனும் ஒரு நிபந்தனை குறைந்து இருக்குமையானால், அப்ப அறுப்பதற்கான 5 நிபந்தனைகளை பின்னால குறிப்பிடுகிறார்கள். இந்த 5 நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனை இல்ல அல்லது சில நிபந்தனைகள் அங்கு காணப்படவில்லை என்றால் அதன் காரணமாகவும் ஹலாலான உணவு ஹராமாக ஆகிவிடும். இது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. என்னென்ன அப்படின்னு சொன்னா, அறுப்பதற்கு வயுஷ்தரது லிஸ்ஸகாத்தி, அறுப்பதற்கு நிபந்தனையிடப்படும் 5 ஷுரூத்தின், 5 நிபந்தனைகள். மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டம் இது. ஒன்னாவது அஹ்லியத்துல் முதக்கி, அறுப்பவருக்கான தகுதி இருக்க வேண்டும். அது என்ன அப்படின்னு சொன்னா, இது புரியாத நிலை இருக்கலாம். அறுப்பதற்கான தகுதி இல்லாதவன் யாரு அப்படின்னு சொன்னா, சிறிய பிள்ளையாக இருக்கிறார், அவருக்கு அறுப்பதற்கான தகுதி இருக்குதா? இல்ல. அப்படியான சின்ன பிள்ளை அரையும் குறையும் அறுத்த கோழி என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஒரு காஃபிர், அவர் என்ன செய்கிறார்? அறுக்கிறார், அதை சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. இது தெரிந்து கொள்ளணும். இரண்டாவது அல் ஆலத்துல் ஹாத்தத்து, இரண்டாம் நிபந்தனை, கூர்மையான கத்தி இருக்க வேண்டும். அறுக்கும் கருவி எப்படி இருக்க வேண்டும்? கூர்மையாக இருக்க வேண்டும். மூன்றாவது
கத்உல் ஹுல்கூம் வல் மரி. ஹுல்கூம் மரி துண்டிக்கப்பட வேண்டும். ஹுல்கூம்டா என்ன? மஜ்ரன் நஃப்ஸ், காற்று செல்லக்கூடிய குழாய், காற்று குழாய், சுவாச குழாய். சுவாச குழாய் என்ன செய்யப்பட வேண்டும்? துண்டிக்கப்பட வேண்டும். வல் மரீஉ, மரீஉ என்று சொன்னால் மஜ்ரத் தஆமி வஷ்ஷராப், உணவு பானம் செல்லக்கூடிய குழாய். அப்ப உணவு குழாயும் மூச்சு குழாயும் துண்டிக்கப்பட வேண்டும். ஒருத்தர் வெட்டினாங்க, மேல் தோல் அல்லது ஒரு குழாய் மட்டும் வெட்டுப்பட்டு விட்டது, இன்னொரு குழாய் வெட்டுப்படவில்லை என்றால் இத வெட்டுவதற்கான நிபந்தனை குறைந்துவிட்ட உயிரினமாகும். உண்பதற்கு ஹலால், ஆனால் வெட்டுவதற்கான நிபந்தனை அங்கு ஏற்படலை, எனவே அது உண்பது கூடாது, ஹராம். அதே போல கத்தி கூர்மை இல்லை, அவர் மொட்டை கத்தியை வச்சு என்ன செய்யறாரு? துன்புறுத்தியா இருக்கிறார், அதையும் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. நான்காவது நிபந்தனை ஐயகூல இன்த ذبஹி பிஸ்மில்லாஹ், அறுக்கும் நேரத்தில் பிஸ்மில்லாஹ் சொல்வது. இப்ப பிஸ்மில்லாஹ் சொல்லாம அறுத்துட்டாங்க, அதை சாப்பிடுவது கூடாது. ஐந்தாவது நிபந்தனை ஐ என்ஹர தம, இரத்தத்தை ஓட்ட வேண்டும், இரத்தம் ஓடணும். அறுத்த பிறகு அந்த உயிரினம் என்ன செஞ்சிடணும்? அந்த உயிரினத்தை அப்படியே விடணும். கழுத்து ஃபுல்லா துண்டித்து விடக்கூடாது. அந்த இது மூச்சு குழாய், அதே போல உணவு குழாய், மூச்சு குழாயும் உணவு குழாயும் துண்டிக்கப்பட்ட பிறகு அதனுடைய இரத்தம் எல்லாம் ஓட விட வேண்டும். இரத்தம் ஓட விடப்படாம இருக்குமையானால் அதையும் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது, ஓட விடப்பட வேண்டும், ஓட விட வேண்டும். அப்ப இந்த 5 நிபந்தனைகளில் ஏதேனும் ஒரு நிபந்தனை குறைந்து விடுமையானால் அது ஹராமாகும். அடுத்து வல் ஜுல்லாலா, ஜுல்லாலாவான நிலையில் இருக்கக்கூடிய பிராணியும் ஹராமாகும். திரும்பவும் நம்ம ஜுல்லாலாவை தெளிவுபடுத்துறோம். ஜுல்லாலாண்ட என்ன அப்படி சொன்னா ஆடு, மாடு, ஒட்டகம், கோழி, அதே போல உண்பதற்கு ஹலாலான பறவைகள் வைத்துக் கொள்ளுங்க. இவைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா, நல்ல உணவை சாப்பிடாமல் அசுத்தமான உணவுகளை, கெட்டுப்போன உணவுகளை அதிகமா சாப்பிடுது. கொஞ்சம் கொஞ்சம் தான் பரவாயில்ல, அதிகமா சாப்பிடக்கூடிய உணவு என்னவாக இருக்குதுன்னு சொன்னா அசுத்தம், சாக்கடை, கெட்டுப்போன உணவுகளை தான் சாப்பிடுதுன்னு சொன்னா அதனுடைய முட்டை, அதனுடைய மாமிசம் இவற்றை சாப்பிடுவது கூடாது. இதெல்லாம் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதற்கான ஆதாரங்களை நாம் பார்க்கலாம். قال الله تعالى, அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆம் 119வது வசனத்தில் கூறுகிறான், வமா லக்கும் அல்லா தஅகுலு, வமா லக்கும் உங்களுக்கு என்ன, அல்லா தஅகுலு மிம்மா ذிக்ர ஸ்முல்லாஹி அலைஹி, எதன் மீது அல்லாஹுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதோ அதை நீங்கள் சாப்பிடாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன? அதாவது அது சாப்பிடலாம் என்பதை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகிறான். வகத் ஃபஸ்ஸல லக்கும், திட்டவட்டமாக அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டார், மா ஹர்ரம அலைக்கும், உங்கள் மீது அவன் ஹராமாக்கியதை. அப்ப அல்லாஹ் ஹலாலாக்கியதை பிஸ்மில்லா சொல்லி அறுத்து நீங்க சாப்பிடலாம். இல்லாமல் துரிர்த்தும், தடை செய்யப்பட்ட உயிரினங்களில் நிர்பந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் சாப்பிடுவதை தவிர. இப்போ தடை செய்யப்பட்ட ஒரு உயிரினம், அதை நிர்பந்தத்தின் அடிப்படையில் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது என்னவாகாது? குற்றமாக ஆகாது. وَإِنَّ كَثِيرًا, அதிகமான மக்கள் لَا يُضِلُّونَ بِأَهْوَائِهِمْ, தங்களுடைய மன இச்சையின் அடிப்படையில், தங்களுடைய மனங்களை பின்பற்றுவதின் அடிப்படையில் மற்றவர்களை வழிகெடுக்கிறார்கள். நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க? மன இச்சை பின்பற்றி அவர்களாக ஒரு ஃபத்வாவை என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்களா இல்லையா? மற்றவங்களுக்கு வழிகாட்டுறாங்க. இது கூடாது என்பதை அல்லாஹு தஆலா கூறுகிறான். பிகைரி இல்மின், எந்த அறிவும் இல்லாமல் தங்களுடைய மன விருப்பங்களை பின்பற்றி மற்றவர்களை என்ன செய்கிறார்கள்? வழிகெடுக்கிறார்கள். இன்ன ரப்பக, நிச்சயமாக உமது இறைவன், ஹுவ அஅலமு பில் முஅ்ததீன், வரம்பு மீறக்கூடியவர்களை மிக அறிந்தவனாக இருக்கின்றான்.
குல்து ஷேக் ஃபௌசி பின் அப்துல்லா ஹஃபிதஹுல்லா கூறுகிறார்கள், தஃசீல் என்பது தபிஈன் என்ற அர்த்தமாகும், தெளிவுபடுத்துதல் என்ற அர்த்தமாகும். فذكر الله تعالى أنه بين المحرمات في الحيوانات أو الطيور أو غير ذلك. الله تعالى கூறுகிறான், அன்னஹு அவன், பையனல் முஹர்ரமாத் ஹராமாக்கப்பட்டவைகளை, தடுக்கப்பட்டவைகளை விலக்கி உள்ளதாக கூறுகிறான். எவற்றில் ஹராமாக்கப்பட்டவைகள்? ஹயவானாத் கால்நடைகள், அவை துயூரி பறவை அல்லது பறவைகள், அல்லது கைரி தாலிக் மற்றவைகள். கால்நடைகளிலும் உயிரினங்கள் விலங்குகளிலும், ஹயவானாத்துன்னு சொன்னா விலங்குகள் உயிரினங்கள் என்று சொல்லலாம். பறவைகள் அது அல்லாத மற்றவைகளில் எது எது ஹராமாக்கப்பட்டுள்ளது என்பதை அல்லாஹ் விவரித்துள்ளான் என்ற செய்தியை குறிப்பிடுகிறான். وقال تعالى அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆம் 150 வசனத்தில் கூறுகிறான், குல் நபியே கூறுவீராக, தஆலௌ வாருங்கள், அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் உங்கள் மீது உங்கள் இறைவன் ஹராமாக்கியதை உங்களுக்கு நான் ஓதி காட்டுகிறேன், படித்து காட்டுகிறேன். அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ எந்த ஒன்றையும் அவனுடன் நீங்கள் இணையாக்க கூடாது. வகால தஆலா அல்லாஹு தஆலா கூறுகிறான் சூரா அன்ஆம் 121 வசனத்தில், வலா தஅகுலு மிம்மா லம் யுذ்கர் இஸ்முல்லாஹி அலைஹி அல்லாஹுடைய பெயர் எதன் மீது கூறப்படவில்லையோ, கூறப்படாமல் அறுக்கப்பட்டதோ அதை நீங்கள் சாப்பிடாதீர்கள். இப்ப அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படாமல் அறுக்கப்பட்ட ஆடு, மாடு, ஒட்டகம், கோழி இவற்றை என்ன செய்யக்கூடாது? உண்ணக்கூடாது. வைன்னஹு லஃபிஸ்குன் அப்படி அந்த அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படாமல் அறுக்கப்பட்டதை உண்பது என்பது என்னவாகும்? லஃபிஸ்குன் அது பாவமாகும். வகால தஆலா அல்லாஹ் கூறுகிறான், ஃபகுலு நீங்கள் உண்ணுங்கள், மிம்மா ذுகிர ஸ்முல்லாஹி அலைஹி எதன் மீது அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டதோ அதை எதன் மீது அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டதோ அதை நீங்கள் என்ன செய்யுங்கள்? உண்ணுங்கள். இன் குன்தும் பி ஆயாத்திஹி முஃமினீன் அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால். சூரத்துல் அஅராஃபில் அல்லாஹ் கூறுகிறான், வகால தஆலா வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் நபி அவர்களை பற்றி கூறக்கூடிய வசனம். வயுஹில்லு லஹும் அவர்களுக்கு மக்களுக்கு ஹலாலாக ஆக்குவார் அத்தய்யிபாத் நல்லவைகளை. இப்ப இந்த வசனம் தெளிவா சொல்லி காட்டுது. வயுஹர்ரிமு அலைஹிம் அவர்கள் மீது அந்த இறை தூதர் ஹராமாக்குவார் அல் ஹபாயித அசுத்தமானவைகளை. அல் ஹபாயித்ன அர்த்தம் அசுத்தமானவைகளை. சூரத்துல் அஅராஃப் 157 வசனமாகும். முந்திய இந்த அடிக்குறிப்பில் இடம்பெறக்கூடிய செய்தியினுடைய தொடர், அதை தொடர்ந்து இந்த பக்கத்தில் இடம்பெறக்கூடிய அடிக்குறிப்பை நாம் தெரிந்து கொள்ளலாம். فعن رافع بن خديج عن النبي صلى الله عليه وسلم நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மா அன்ஹர தம வذுகிர ஸ்முல்லாஹி அலைஹி ஃபகுல் எந்த உயிரினத்தில் இரத்தம் ஓட்டப்பட்டதோ, அல்லாஹுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதோ, ஃபகுல் அந்த உயிரினத்தை நீ சாப்பிடு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அக்ரஜஹு அல் புகாரி ஃபி ஸஹீஹி 2487 செய்தி ஹதீஸ். அதே போல 2507 செய்தியிலும் 3075 செய்தியிலும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது.
வா முஸ்லிமுன், இன்னும் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவங்களுடைய சஹீஹான நபிமொழி தொகுப்பில் 1968வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மேலும் மூந்தூர் ஜாதல் முஸ்தக்னி லில் ஹஜ்ஜாவி ரஹிமஹுல்லா, ஹஜ்ஜாவி ரஹிமஹுல்லா தொகுத்த ஜாதல் முஸ்தக்னி என்ற நூலை பார்வையிட சொல்றாங்க. சஃப்ஹா 227 228. ومنهج السالكين للشيخ السعدي رحمه الله, الشيخ سعدي رحمه الله தொகுத்த நூலான மன்ஹஜ் சாலிக் என்ற நூலை பார்வையிடுங்கள். சஃப்ஹா 225 பக்கம் 226. இந்த குல்து வத்தஃப்சீலு அத்தபீனு என்ற இந்த வாசகங்கள்ல இடம்பெறக்கூடிய முதலாவது அடிக்குறிப்பிற்கான செய்தி என்னன்னு சொன்னா, வன்துர், அதற்கான ஆதாரமாக அல் ஃபத்தாவா லிப்னி தைமிய்யத ரஹ்மஹுல்லா, இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாவுடைய ஃபத்தாவா என்ற நூலை பார்வையிடுங்க. பாகம் 21 பக்கம் 535 536. ஜாமி அல் பயான் லி தபரி ரஹ்மஹுல்லா, இமாம் தபரி ரஹ்மஹுல்லா அவங்க தொகுத்த எழுதிய ஜாமிஉல் பயான் என்ற நூலை பார்வையிடுங்கள். பக்கம் 12 பாகம் 12 பக்கம் 190 191. இரண்டாவது இந்த அடிக்குறிப்பு, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நல்லதை ஹலாலாக்குவார்கள், அசுத்தமானவைகளை ஹராமாக்குவார்கள் என்ற இந்த செய்தியுடைய அடிக்குறிப்பில் கொடுக்கிறாங்க. மித்ல, அசுத்தமானவைகளை ஹராமாக்குவார்கள் என்றால் அல் ஹஷராத், பூச்சிகள். லிஅன்னஹா மினல் ஹபாயித், பூச்சிகள் எதிலிருந்து உள்ளதுமா? அசுத்தமானவைகளில் உள்ளதாகும். எனவே ஃபயஹ்ருமு அக்லு மாலா தம லஹு, எதற்கு இரத்தம் இல்லையோ அவற்றை உண்பதும் ஹராமாகும். மாலா தம லஹு மினல் ஹஷராத், பூச்சிகளில் எவற்றுக்கு இரத்தம் இல்லையோ அவற்றை உண்பதும் ஹராமாகும். புரியுதாமா? எதை போல கல் ஹுன்ஃபுசா, ஹுன்ஃபுசா பார்த்திருக்கீங்களா? ஹுன்ஃபுசா, ஹுன்ஃபுசா அப்படின்னா வண்டு. இன்னைக்கு புதிய புதிய பேர்லாம் வைக்கிறாங்கல்ல பிள்ளைகளுக்கு, இந்த மாதிரிலாம் பேர் வச்சிடாம. ஏன்னா இதையோ பேரை தேர்வு செய்யறாங்க. நெட்ல அதுக்கு காட் ஆஃப் கிஃப்ட், கிஃப்ட் ஆஃப் காட், இறைவனின் அன்பளிப்பு அப்படின்னு போடப்பட்டிருக்குது. போய் அகராதில் பார்த்தோம்னாக்க நொண்டிக்காலு, ஜோலாக்கண்ணு, இந்த மாதிரி நொண்டி, இந்த மாதிரிலாம் போட்டிருக்குது அர்த்தங்கள். அப்போ மக்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, புதுசா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல பேரை செலக்ட் பண்ணாம ஏதாவது ஒரு பேரை என்ன செய்யறாங்க, தேர்வு செய்து வச்சிடுறாங்க. ஆமா, எனவே இதுல கவனம் வைக்க வேண்டும். ஹுன்ஃபுசான் யாரும் பேரை வச்சா வைக்காதீங்கன்னு சொல்லிடுங்க. ஹுன்ஃபுசான் என்ன மீனிங்னா வண்டுன்னு அர்த்தம். வண்டு. சூர் 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 சூர்னு பேர் வச்சுட்டா அதே வைக்கதான் சொல்லிடுங்க. கரப்பான் பூச்சின்னு அர்த்தம். சூர் சூர்னு என்ன அர்த்தம்? கரப்பான் பூச்சி. ஜுபாப், ஜுபாப்னு என்ன அர்த்தம்? ஈ வகைரிஹா, அது அல்லாத மற்ற இது போன்ற இதர பூச்சிகள். இந்த பூச்சிகள் எல்லாம் என்னதுமா? உண்பது ஹராம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய வகுப்பு இதோட போதும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் 12வது பக்கம் முதல் பார்க்கலாம். ஹராமாக்கப்பட்ட கால்நடைகளில் ஹராமாக்கப்பட்டவைகளை பற்றி விவரிக்கக்கூடிய வசனங்கள் வருகின்றன. அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். சிறிய இடைவெளிக்கு பிறகு அடுத்த பாடநூலிற்கு நாம் செல்லலாம் இன்ஷா அல்லாஹ்.